பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படம். எனக்கு அந்த இது அதில் நிறைய மாற்று கருத்துன்றதை தாண்டி அதில் சில விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அதில் மாற்று கருத்து எனக்கு எதுவும் பெருசா இல்லை. அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு மாதிரி தோணுச்சு. 1 or 2 இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் ஓவராலா நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் அது. ஏன்னா ஒரு பையனா நம்ம கமிங் ஆஃப் ஏஜ் படங்கள் வந்து ஆண்களுக்கு வந்து நிறைய படங்கள் இருக்கு. பெண்களுக்கு வந்து அப்படி எதுவுமே பெருசா இல்லை. அப்படின்னும் போது ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கமிங் ஆஃப் ஏஜ் இது வந்து நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பெண் மனசு ஆழம் என்ன ஆம்பளைக்கும் தெரியும் பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்துல என்ன இருக்குன்றது எனக்கு இந்த பேட் கேர்ள் படத்து மூலமா எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது. அது பார்க்கும்போது என்னன்னா சில எனக்கு கூட சேர்ந்து இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, எனக்கு அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றதுனால பார்க்க முடியும். ஃபீமேல் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களோட ஒரு ஓகே என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தங்க வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு 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 ரெவல்யூஷனரியான ஒரு ஃபிலிமான அதை படிக்கலாம். எனக்கு அந்த படத்தோட ஃபிலிம் லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு கோலிவுட் படம் அப்படிங்கிற அந்த இதுலலாம் இல்லாம ரொம்ப ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. அதோட மொத்த ப்ராசஸ்மே, அதாவது அவங்க மேக்கிங்கா இருக்கட்டும், அவங்க அதை ஹேண்டில் பண்ண அந்த விதமா இருக்கட்டும். பட் எனக்கு நான் எங்க ப்ராப்ளம்னு பாக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை அது நான் ஒரு பையன்றதுனால எனக்கு அது புரியலையா, எனக்கு அது தெரியலையான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்க, அந்த கேரக்டர் என்ன சொல்ல வருது, அட்டகத்தில அந்த அட்டகத்தின்ற கேரக்டர் என்ன சொல்ல வருதுன்னா, நான் வேஸ்ட், நான் ஒரு அட்டகத்தி, நான் அதுதான் அந்த படத்தை வந்து அந்த கேரக்டர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் கொஞ்சம் இப்படிதான், நான் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுவேன், இதுதான் எனக்கு என் லைஃப்ல இப்படி ஒரு லவ் ட்ராக் வந்து நான் அதுல சொதப்பனா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா அந்த கேரக்டர் காட்டிட்டு இருந்தது. இதுல அந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன சொல்ல வருது, எனக்கு அதுதான் நான் திருப்பி சொன்னேன், நான் ஒரு பையன்றதுனால எனக்கு அது புரிய மாட்டேங்குதா, என்னன்னு தெரியல அப்படின்னு. பட் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்களுக்குமே எனக்குமே என்ன சொல்றாங்கன்றது எனக்கு சீரியஸா புரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. அப்போ தெரியல நான் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு அந்த படத்தோட அது என்ன கெட்டவே எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த அம்மா போர்ஷன், அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் ரொம்ப இன்டர்நேஷனலா இருக்குன்னு சொன்னேன். அது வந்து ரொம்ப நம்ம தமிழ் படங்கள்ல ட்ரீட் பண்ற வேலை அது ட்ரீட் பண்ணல. அது நீங்க கம்ப்ளீட்டா அதோட லாங்குவேஜை மாத்தி ஒரு பிரெஞ்சு மொழியிலயோ இல்ல வேற ஏதோ ஒரு மொழியில வச்சிருந்தா அது ரொம்ப ஒரு இன்டர்நேஷனலான ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த படம். சோ அது எனக்கு பேட் கேர்ள்ல ரொம்ப பிடிச்சது.